தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்ததை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து சட்டத்திற்கு உட்பட்டு கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். வழக்கமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை போலவே இந்த முறையும் நடைபெறுமா அல்லது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக புதிய விதிமுறைகள் ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கிறதா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகாவில் உள்ள பழைய மரக்காணம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு மே 18ஆம் தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு வளர்த்தி காவல் நிலையத்தில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை நடைமுறை சட்டத்தை சுட்டிக்காட்டி அந்த விண்ணப்பமானது நிராகரித்து வளர்த்தி காவல் நிலையத்தினர் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு ஏற்கனவே முடிந்துவிட்டது, தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் சட்டத்துக்கு உட்பட்டு கோவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.